மாலா, நாராயணன் வந்தாச்சா? அக்கா, நாராயணன் வந்தாச்சா? அப்பா, நாராயணன் வந்தாச்சப்பா. அவன் ஒரு சோம்பேறி பையவுமா. யூனிவர்சிட்டிக்கு உன்னுடைய ரிசல்ட் பார்க்க அவன் அனுப்பினிய. காந்தி சிலையில இருந்து உழைப்பாளர் சிலை வரைக்கும் பராக்கு பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். உன்னுடைய ரிசல்ட் பார்க்க நீ தான் போயிருந்திருக்கணும். உமா, தீவிட்டி செடிய வேர்க்கடலையை மேய்ஞ்சுக்கிட்டே வரான். மலா, நாராயணன் வந்தாச்சு. அம்மா, நாராயணன் வந்தாச்சு. கடிமாடு மூஞ்சிய பாரு. ஆன வயசுக்கு அடையாளம் இல்லாம என்னடா வேர்க்கல்ல? வருத்த வேர்க்கடல. யார கேட்டுக்கிட்டு நீ இவனை பத்த? ரிசல்ட் என்னடாச்சு? நான் இங்க இருந்து பாலவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்ப்பா. போனேன்னா அங்க எக்கச்சக்கமான கூட்டம். பஸ்ஸுக்குள்ள நுழைய கூட இடம் இல்லையா? ஏ கண்ணா, ரிசல்ட் என்னடாச்சு? படிக்கட்டுல தொத்திக்கிட்டே போனாமா, உள்ளங்கையெல்லாம் ஒரே வேர்வை, கம்பி வேற வழுக்குச்சு. எப்ப கீழே விழுந்துடணும்னு பயந்துகிட்டே போனேன். பல்லவன் பஸ் வேற ஃபுல் லோடா, ஒரு பக்கம் குறைசாஞ்சுக்கிட்டே போனா. ஃபுல் ஸ்பீடு, டாப் கியரு. மிஸ்டர் நாராயணர்? எஸ் மிஸ்டர் நாராயணர், எஸ். ஒரு அரை, ஒரே அரை ஓங்கி மண்டையில அடிச்சேன்னாக்க கபால ஒரு சூரத்தங்க மாதிரி உடைஞ்சிரும். ரிசல்ட்ட சொல்லி தொலையாண்டா தீவட்டி. எப்பா முட்டி மோதி உள்ள போய் பார்த்தா நம்பரை காணப்பா. டேய், உளறாதடா. நான் எவ்வளவு நல்லா எழுதினேன். செகண்ட் கிளாஸ்ல இல்லனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தியா? ஐயோ, அந்த நம்பரை சொல்லலக்கா. ரிசல்ட் பாக்குறதுக்காக நீ என்கிட்ட உன் நம்பரை ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்த பாரு, அந்த சீட்டை தான் காணும். தொலைச்சிட்டேன் போல இருக்கு. பஸ்ல எவனோ பிக் பாக்கெட் அடிச்சிருக்கான். ஆமாக்கா, அந்த நம்பரை வச்சு அவன் என்ன பண்ணுவேன்? அப்பா, அம்மா, ஐயோ, அப்பா, 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 அப்பா. உமாக்கா, உமாக்கா, எங்க அக்கா யூனிவர்சிட்டில இருந்து போன் பண்ணாங்க. உங்க குரூப்லயே எங்க அக்காவும் நீங்களும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்களா? அப்பா மொத்தம் 3 தானே பெத்தாரு. இன்னும் யார கூப்பிடுற? 1 2 Good morning, பெரியப்பா. குட் மார்னிங். 3 வானரம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்களா? நான் தொலைஞ்சேன். வாங்க பெரியப்பா. மெல்ல மெல்ல மெல்லம்மா. பயப்படாதீங்க பெரியப்பா, உட்காருங்க. என்ன 3 பேருமா சேர்ந்து பெரிய ஐசா வைக்கிறீங்க இன்னைக்கு? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா பிக்னிக் கூட்டிட்டு போறதா எங்க அப்பா. உங்க முன்னாடி தானே சொன்னாரு பெரியப்பா. ஆமா, என் முன்னாடி தான் சொன்னா. அக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருச்சு இல்ல பெரியப்பா? ஆமா, அதுக்காக தான் நான் உங்களை விஜிபி கூட்டு போய் அந்த ராட்டினம் ரங்கராட்டினம் எல்லாத்தையும் சுத்த விட்டனே. அது நீங்க சொன்னது. நீங்க ஜென்டில்மேன் சொன்னதை செய்தீங்க. அப்பா பிக்னிக் கூட்டு போறேனாரே, அது என்னாச்சு? அவரு ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரே பெரியப்பா. ஏன்டா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான்? முதல்ல சிம்லான்னாரு, அப்புறம் டில்லின்னாரு, அதுக்கப்புறம் பெங்களூர்னாரு. இப்போ பக்கத்துல இருக்க முனிசிபாலிட்டி பூங்காவுக்கு போகலாங்கிறாரு. அம்மா கூட புளியோதரை எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க காணும் பொங்கல் அன்னைக்கு கூட ஒரு பேர் வரமாட்டான். அங்க இருக்க வாட்ச்மேனே எப்ப ஓடலான்னு பாக்குறான் பெரியவா. அப்படியா? உங்களை உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு கூட்டிட்டு போகாம யாருக்கு சொத்து சேர்க்கறான் உங்க ஒப்பன் அந்த மடப்பைய? அத நீங்களே வந்து கேளுங்க பெரியப்பா. நீ சொல்ற எங்க வேணும்னாலும் நான் கூட்டிட்டு போக சொல்றேன். அமெரிக்கா. பாத்தியாம்மா, நான் திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் போற மாதிரி ஏதாவது ஊர் சொல்றான்னா அமெரிக்கா பேரிக்காங்கிறான். ஏங்கா, திருவள்ளூர் பஸ் ஜப்பானுக்கு போகுது. செருப்படி வாங்க போற. ஆமா, நீ சொல்லுமா. தம்பி உட்காருப்பா. ரொம்ப சூட்டியான பையன். அம்மாவும் பேர் என்ன? நாராயணன். அப்படியா? உங்க அப்பாக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணா? பையன் பொண்ணு 2. அதான்ப்பா கேட்டேன், ஒரு பையன் ஒரு பொண்ணா? அதத்தானே சொன்னேன், பையன் பொண்ணு 2. அது இல்லப்பா, மொத்தம் 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன், அதானே? மொத்தம் 2 பொண்ணு பையன். அட பாப்பா, உன் தமிழே எனக்கு புரியல. அடப்பானது, என் தமிழ் நீங்க தான் புரிஞ்சுக்கல. நான் சாக போறேன், நீ சிரிக்கிறியா? தூக்குல தொங்க தெரியாதவ தற்கொலை பண்ணிக்க ஆசைப்பட்டா சிரிக்காம வேற என்ன செய்ய முடியும்? நீ ஏன் சொல்ல மாட்ட? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துல வேலையில இருக்கிற எங்க அக்காவோட காதலையே எங்க அப்பா ஒத்துக்கல. நான் சாதாரண +2 ஃபெயிலு, வேலை வெட்டியும் இல்ல.
என்னோட காதல எங்க அப்பா எப்படி ஒத்துக்குவார்? காதல் விஷயத்துல பயப்பட வேண்டியது பொம்பளைதான். பாரு, நான் பயப்படுறேனா? உனக்கு என்ன, உங்க அப்பா எது சொன்னாலும் சரிம்பாரு. ஆனா எங்க அப்பா கழுதைக்கு 4 காலுன்னு கரெக்டா சொன்னாலும் கூட ஏன்டா அந்த ஒத்த வாழை விட்டான்னு அடிப்பாரு தெரியுமா? சீ, புலம்பாத. ஒரு லவ் மேரேஜ அரேஞ்ச் மேரேஜ நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? சார், இந்த பொண்ணு ஜாதகம் உங்க பையன் ஜாதகத்தோட பொருந்திருக்கா பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் உங்க அப்பா கிட்ட என் ஜாதகத்தோட போய் கேட்டா? சூப்பர் ஐடியா. யோ, நீ குடிக்கிற கலர் என்னது? ஆனா தொண்டை ஒண்ணுது, பார்த்து குடி. பக்குன்னு தொண்டையில வேற வழியா போயிடுச்சுன்னா போலீஸ் கிலீஸ்னு நான் தான் அலைய வேண்டியிருக்கும். வெயில். இதுவரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஒன்ன கூட விட்டதில்லை. எல்லாரும் நடவண்டி தள்ளித்தானே நடக்க பழகுவாங்க. என் பொண்ணு மாருதிக்கார தள்ளியே நடக்க பழகிக்கிட்டா. பட் ஒரு சின்ன சிசு எப்படி மாருதிக்கார தள்ளும்னு கேனத்தனமா கேள்வி கேட்ட எனக்கு கெட்ட கோபம் வரும். ஐய, நான் ஒண்ணும் கேட்கவே இல்லையே. இப்படியெல்லாம் எங்க பொண்ணை நாங்க வளர்த்திருக்கிறோம். ஆனா இவ காலனா புறாத இந்த பையனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா. இட்ஸ் ஆல் ரைட். இவ இஷ்டத்துக்கு குறுக்க நிக்க நாங்க விரும்பல. பட் இவன் அப்பாவுக்கு லவ் மேரேஜ் நான் கட்டோட பிடிக்காதான். அதனால இந்த லவ் மேரேஜ அரேஞ்ச்டு மேரேஜ் ஆக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அடாடாடாடா, இதெல்லாம் நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லவே வேண்டாம். இது எல்லாம் சொல்லித்தானே உங்க பொண்ணு இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. என்னடா பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்க சொன்னா இவன் பையனுக்கு ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்கானேன்னு தப்பா நினைக்க கூடாது. உங்க பொண்ணுக்கு, அதான் உமாவுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாத அளவுக்கு, அதாவது ஜாதகமே பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணிட்டான்னு அரச பரசல காதல் விழுந்தது. சரி தொலைகட்டும்னு பையனுக்கு சூப்பரா ஒரு இடம் பிடிச்சேன். நம்ம மதத்திலேயே ஓஹோன்னு பணக்காரங்க, ஒரே பொண்ணு, எக்கச்சக்கமான சொத்து, கல்யாணம் கண்டி ஆயிட்டா பையனுடைய எதிர்காலமே அவங்க கையில வச்சுக்கோங்களேன். எதுக்கும் நீங்க வேணா போட்டோ ஒரு முறை பாக்குறீங்களா? ஐயோ, இந்த தடித்தாண்டவராயனுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா? இந்த பொண்ணோட அப்பா அம்மா தெரிஞ்சே இவளை கொண்டு போய் பாழுங்கணத்துல தள்ளுறாங்களே. என்னால எந்த முடிவு எடுக்க முடியாது. அண்ணனை கேட்டு சொல்றேன். சரி. அம்மா தாயே மகமாயி, என்ன இப்படி அவசரமா இழுத்துக்கிட்டு வரீங்க? உன்னை நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். கேட்டான். என்ன கேள்வி? மறுபடியும் அதே கேள்வி. ஆமா, உங்க அப்பாக்கு எத்தனை பசங்க? மறுபடியும் அதே பதில் தான். பையன் பொண்ணு 2. நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த போது பெருசா காது குத்திட்டேன். அதுவும் பூசணிக்கானுடைய அளவுக்கு காது குத்திட்டே மறுபடியும் குத்தாரா கண்ணா? ஆமா, இப்ப சொல்லு, உங்க அப்பாக்கு எத்தனை பசங்க? பையன் பொண்ணு 2. உனக்கு கல்யாண நாள்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சேன்னா காதுல இருக்கிற ஜவ்வு பிஞ்சு போயிடும். இப்ப சொல்லு, உங்க அப்பாக்கு எத்தனை பசங்க? பையன் பொண்ணு 2. டேய், நிறுத்தி நிறுத்தி மெதுவா சொல்லுடா. பையன் பொண்ணு 2. அடே, எங்க அப்பாவுக்கு 2 பொண்ணு 1 பையன் சார். மொத்தம் நாங்க 3 பேர் சார். டார்லிங், என்ன இது? நட்சத்திரத்தை திருவிழா கக்கூசா ஆகிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா. இதெல்லாம் விடுங்க. நம்ம மாப்பிள்ளை விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னும் நாரிடும். உளறிடாத. சம்பந்தி, அது பொண்ணு கொடுத்த இடம், நீங்க பொண்ணு எடுத்த இடம். ஒரு மூத்த பொண்ணு இருக்கான்றத உங்ககிட்டயும் மறைச்சது தப்பு தான், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, ஏன் ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப கஜம். சே 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 சே, என்ன ஆளு சார் நீங்க? அவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெருந்தன்மையா பெண்ணை எடுத்த இடம் கூட கௌரவம் பார்க்காம அவங்க மறைச்ச குத்தத்துக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த சமயத்துல கூட நீங்க அவங்க கிட்ட மூடி மறைச்ச விஷயத்த சொல்லணும் தோணலையே உங்களுக்கு? சரி சரி, நீங்க சொல்லலாம், என்ன நானே சொல்றேன். ஏன்னா பின்னாடி என்னைக்காவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு கோபம் வந்து அதுவே உங்களுக்குள்ள ஒரு ஜென்ம பகையை ஆயிடக்கூடாது இல்லையா? அந்த நல்ல எண்ணத்துல சொல்றேன். நம்ம வீட்டு பையன் நாராயணனுடைய கல்யாணம் பெரியவங்களா ஏற்பாடு பண்ண கல்யாணம் இல்ல, அது காதல் திருமணம் தான், லவ் மேரேஜ். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை இப்பவே நான் சொல்லிடுறேன். இந்த லவ் மேரேஜ பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ண மேரேஜா செட்டப் பண்ண சொன்னதே சம்பந்தியும் அவங்க டார்லிங்கும் தான், சரிதானே?
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நான் உத்தரவு வாங்கிட்டுமா? பட்டுமா கண்ணே? எனக்கு அந்த முகூர்த்த தேங்காய் யாரும் தரவே இல்லையே. ஏண்டா மொத்த குடும்பத்தையே செதர் தேங்காய் மாதிரி போட்டு உடைச்சிட்டு உன் முகர கட்டிக்கு முகூர்த்த தேங்காயா? பொடா புறம்போக்கு. புறம்போக்கா? பேமானி, பேமானியா? புருக்கி, ஆ? சோமாரி, ஆ. கேப்மாரி, ஆ. கசமாலம், ஓலா, மாமா பொடா முள்ள மாறி. டார்லிங், நீங்க தப்பா சொல்றீங்க. மணி 2:15 தான் ஆறுது. நீங்களே பாருங்க. நோ டார்லிங், பெரிய முள்ளு 3ல இருக்குது, சின்ன முள்ளு 2ல இருக்குது. அப்படின்னா 3:10ன்னு அர்த்தம். நீயே ஏறி பாரு. என்ன பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாண்ட மாதிரி உங்க அப்பனை ஆத்தாலும் குடிச்சிட்டு போடுற குமாரத்தை வந்து பாத்தியா? மனுஷன் தூக்க வேணா? ஐயா மூஞ்ச பாரு. சீவா என்றி வா. என்னங்க? பாரு பாரு மாமா அத்தை, நானும் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். இது என்ன வீடா இல்ல பாரா? டெய்லி சின்ன முள்ளு பெரிய முள்ளுன்னு டிஸ்கஷன் வேற. இந்த வீட்டுல இருக்கிறது முள்ள மேல இருக்கிற மாதிரி இருக்குடி. ஏன் டெய்லி குடிச்சு வந்து கலாட்டா பண்றீங்க? ஒரு மாப்பிள்ளை வீட்டோட இருக்கான்ற மரியாதை வேணும். மிஸ்டர், இது எங்க வீடு. என்ஜாய் யுவர் லைஃப். நாங்க எங்க வேணா குளிப்போம், எங்க வேணா குமாரம் போடுவோம். அத கேட்க நீ யார்? கரெக்ட். என் பொண்ணு விஷயத்திலே உன் விஷயத்திலே நாங்க தலையிடாத போது எங்களை கேட்க நீ யார்? கரெக்ட். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா இந்த நிமிஷமே வெளியில போ. கரெக்ட். கெட் அவுட். கம் அவுட். கைய விடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? சாந்தி, இனிமேலும் ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. கிளம்பு. எங்க பிளாட்ஃபார்த்துக்கா? டோன்ட் பி சில்லி. வந்து பாடுங்க. நோ, வரமாட்டேன். நீ இப்போ என் கூட வந்தாகணும். பண்ணுமா? ஆமா. ஓ, வரேனே. கையில எவ்வளவு பணம் இருக்கு? என்கிட்ட தன்மானம் இருக்கே. அந்த தன்மானத்துக்கு கடையில ஒரு சிங்கிள் டீ கூட கொடுக்க மாட்டா. அடிச்சி வந்து படுங்க. சாந்தி, என்னை இன்சல்ட் பண்ணிட்டியே. எங்கடா வந்த? ஏப்பா, எங்க மாமியார் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்கப்பா. மாமியார் வீட்டை விட்டு ஆமா, துரத்திட்டாங்க. உள்ள போய் பேசலாம். அதெல்லாம் உள்ள போய் பேச வேணாம். பொறுக்கி ராஸ்கல். ஒரு லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா மாத்தின பண்ணி. அது ஏன் தெரியுமாப்பா அப்படி பண்ண? ஏன்? வாங்க உள்ள போய் பேசுவோம். அதெல்லாம் உள்ள போய் பேச வேணாம்டா. பொறுக்கி பயல. நான் உன்னை தலை முழுகியாச்சு. ஏப்பா, அப்பன் சேர்த்துட்டான்டா. யாருங்க? ஆ, நீ புளிய மரத்தை சுத்தி பெத்த புத்திர சிகாமணி. நாராயணனா? நாராயணன். என்னங்க, நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைங்க. மத்த பொம்பளைங்களா நான் 20 மாசமா சுமந்து பாக்குறாங்க. நில்றே. இது ஒரு ஸ்டாக் டயலாக் கையில வச்சுப்பீங்களே. நெல்லு. எங்க போற? யாரோ கதவு தட்டுறாங்கப்பா. அது வேற யாரும் இல்ல, அந்த வெட்டிப்பைய நாராயணன் தான். நாராயணனா? மறுபடியும் நான் தான்ப்பா. என்னடா? மாமியாரும் துரத்திட்டாங்க, பெத்த அப்பாவும் துரத்தினா நான் எங்க போக? சமுத்திரத்துல போய் விடு. எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா. நீ சாவறதுக்கு தாண்டா நான் வழி சொல்றேன். ரயில்வே தண்டவாளத்துல போய் படு. கரெக்டா ரயில் கிட்டத்துல வரும்போது தடம் போட்டுருச்சுன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாவு. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்து கடையில தர மாட்டான்ப்பா. எலிப்பாஷானம் தருவானே, அதை சாப்பிட்டு சாவு. இப்பெல்லாம் எலியா அதுக்கு சாகிறது இல்லப்பா. என்னங்க, என்ன பையன் பொட்டியோட வந்திருக்கான், என்னன்னு கேளுங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசினா இந்த வீட்டுல கொலை விழும், ஜாக்கிரதை. உன் பையனை நான் அடிச்சே கொள்ள போறேன். இது யார் செருப்பு? இதால அடிச்சா சாக மாட்டான். பூந்தொட்டி வேஸ்ட் ஆயிடும். இவன் கட்டுக்கு பூந்தொட போதுக்கு தென்னந்தொடப்பமே போறோம். வரேன்டா, வரேன்.
பாவங்க. மாலா, என்னம்மா? மாலா, மாலாவுக்கு என்னப்பா இருக்கும்? உன்னை யாரா உள்ள வர சொல்லுது? அப்பா, என்னப்பா இது அராஜகமா இருக்குது? பொண்ணு பொட்டியோட வந்தா உள்ள சேர்த்துக்கிறீங்க, பையன் பொட்டியோட வந்தா வெளியே துரத்துறீங்க. என்னங்கடா இது? இந்த நாட்டுல பொண்ணுக்கு ஒரு நியாயம், பையனுக்கு ஒரு நியாயமா? நீ நியாயத்தை பத்தி பேசுறியா? என்னப்பா தொடர்பு வரப்பா? மாலா, அம்மாடி, என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே நாங்க ஏதாவது செய்யறதுக்கு. தயவு செஞ்சு யாரும் எதுவும் கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அவளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன். பாத்து விருந்தர போயப்பா. ஏதோ அப்படி போடா. விட்டுறத. அப்படி வை. ஐயோ. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? நாராயணா, 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 யோ, உன் வீட்டு சண்டையில பையன் விழுறதுக்கு என் வீட்டு காரணம் கிடைச்சது. ஏற்கனவே அங்க தண்ணி கஷ்டம். சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கையா. நாராயணா, 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 நாராயணா. அம்மா, நான் வாழா வேட்டன் ஆயிட்டம்மா. அக்கா, நான் வாழா வேட்டன் ஆயிட்டக்கா. எப்பா? சரிண்டா, நீ வாழ வட்டன் ஆயிட்ட. அது இல்லப்பா, நான் கிணத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி என் கண்ணாடி, என் வாட்சு, சூட்கேஸ், செருப்பு இதெல்லாம் அப்படி ஓரமா கழட்டி வச்சிருந்தேன். போய் எடுத்துட்டு வந்துரு. அம்மா, குளிச்சுட்டேன். இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? எள்ளுருண்டடா கண்ணா, பாடு. எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர், என்னோட உறவு வச்சிருந்த போஸ்ட்மேன், அவங்களையே சொல்லட்டுமாப்பா? அந்த தெய்வமே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏண்டா? அதான் என் தாய் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. அடி செருப்பாளர் ராஸ்கல். ஏண்டா தாய் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? அதே நம்பிக்கை ஏண்டா தாரத்து மேல இருக்கு தெரியாம போச்சு? வாயால பேசாத, கையால 4 சாத்து சாத்து. என் மருமகளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்டா. இதே அவ இடத்துல நான் இருந்திருந்தா கழுத்துல இருக்கிறத கைட்டி கையில கொடுத்து, கால்ல இருக்கிறத கைட்டி கண்ணத்துல அரைஞ்சிருப்பேன். சொல்லாத, அடிச்சிடு. குளிச்சு தெளிச்சு உடனே கிளம்பிடாம முண்டோம் உன் பொண்டாட்டி வீட்டுக்கு போகணும். வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்திமா, வாங்க மாப்பிள. யார தேடுறீங்க? வடிவு, வடிவு. வாங்க 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 மாப்பிள, வாங்க சம்பந்தி. யார தேடுறீங்க? மாலாவியா? மாலா, மாலி, மாலு, வாங்காத. மாலா, மாப்பிளையும் வந்திருக்காரு. சம்பந்தியும் வந்திருக்காரு. வெளியே டிரைவரும் வந்திருக்காரு. ரொம்ப முக்கியம். சம்பந்தி அம்மா யார தேடுறாங்க? அதானே தெரியல. எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிடுச்சு? போன தடவை உமா அக்கா ஒளிச்சு வச்சோம்ல, ஆமா. அது மாதிரி இந்த தடவை யாரையாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு தேடுறாங்க போல இருக்கு. வாய புத்து. என் வாய இல்லடா, உன் வாய. சஞ்சய், உன் கையால இந்த பார்சல் அவகிட்ட கொடு. ரவல், பெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பு. என்னது இது ஒரே மர்மமா இருக்கு? தலையும் புரியல, காலும் புரியல. என்ன நடந்திருக்கும்? ஏன்பா நாராயணா, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வாழ்க்கையில் இப்படி கேள்விக்குறியா இருக்க போற? இதே மாதிரி போச்சுன்னா கடைசியில் நீ என்ன மாதிரி சமுத்திரத்துல மாட்டிக்கிட்ட ரப்பர் பந்தாட்டம் தவிக்க போற. ஏதாவது வேலை வெட்டி தேடிக்க கூடாதா? பொண்டாட்டியோட எப்படி சந்தோஷமா வாழணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கூடாதா? தினமும் காலையில இங்க வந்து கேரம் போர்டு ஆடுற வாழ்க்கையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில 3 தடவை 7.5 நாட்டு சனி வருமா. ஆனா என் ஜாதகப்படி 3 7ஐயும் கேப் விடாம அடுத்தடுத்து வந்துருச்சான். இது ஸ்பெஷல் ஜாதகமா, நலமகராஜா ஜாதகம் மாதிரி. ஆடா போப்பா, நான் துணி வைக்க போறேன், நீ தேர மாட்ட. நீங்க எப்படி இங்க?
நான் இங்க வந்ததுனால தானே உங்களை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இனிமே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. ஆமா, இப்ப யார ராமன்கிற? உங்களை தான். சரி, இருக்கட்டும். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். உங்க வீட்டுக்கா? ஐயோ, அந்த 2:15 3:10 மேட்டரை நம்மளால தாங்க முடியாது ராசா. உங்க வீட்டுக்குங்க. எங்க வீட்டுக்கா? ராசாத்தி, அத முதல்ல சொல்றதுக்கு என்ன? ஜுஜுபி பிஜிலி. அக்கா, நாங்க 2 பேரும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்துடுறோம். போ. மேரி கிறிஸ்மஸ் ஜேம்ஸ். தேங்க்யூ உமா. கமிங். நோ ஜேம்ஸ், வாட் இஸ் திஸ்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கிறிஸ்டியன் வீடு இப்படியா இருக்கிறது? 10 நிமிஷத்துல இதெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. அதுக்குள்ள நீங்க குளிச்சுட்டு கிறிஸ்மஸ் கொண்டாட ரெடி ஆக வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே? என்ன யோசிக்கிறீங்க ஜேம்ஸ்? கேக்கு கூட வாங்கிட்டோம். ஓகே. இவ உங்களை பார்த்த சந்தோஷத்துல என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்த மறந்துட்டாங்க. நான் இவளுக்கு மாமா. ஐசி, அதாவது அத்தை புருஷன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருங்க. நான் காலார பீச் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மாமா, நானும் துணைக்கு வரேன். என்ன யாராவது கடத்திக்கிட்டு போயிடுவானா? எனக்கு எதுக்குமா துணை? நான் தனியாவே போறேம்மா. பரவாயில்ல மாமா, நானும் சும்மா கூட வரேன். என்னம்மா இது? ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கீங்க. மனசு விட்டு ஏதாவது பேசிப்பீங்க. குறுக்க நான் இதுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்.